கொடுக்கல எனக்கு செல்ஃப் எதுக்கு நான் அழுறேன்னு தெரியல எனக்கு எனக்கு வானந்தா நீளம் ராக்கெட்ட காணோம் அதுக்குள்ள போனோம் கூகுள் மேப்ஸ் வேணும். ஒரு அன்ரிலீஸ் சாங் நம்மளது இப்போ டிசம்பர் 31 ஈசிஆர்ல லைவ்ல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறேன். அந்த ப்ரோ பாத்தீங்கன்னா டே அண்ட் நைட் ஷிஃப்ட் பார்த்து ஒர்க் பண்ணிருக்காப்ல. டிசம்பர் 31 ஈவினிங் ஈசிஆர்ல ஃபிஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் அவங்க தான் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. டிக்கெட்ஸ் வேணும்னா அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நாளைக்கு இந்த சாங் பாத்தீங்கன்னா லான்ச் பண்ண போறோம் அஃபிஷியலி. அந்த டாடா டாடா அது மட்டும் போட்டு விடுங்களா. ஆமாங்க, அப்படிதான் சொல்றாங்க. எனக்கே ஐடியா இல்லை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தமிழக வெற்றி கழகத்தின் செக்ரட்டரி மிஸ்டர் புசி ஆனந்த் அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சென்னையில். ரியலி ஷாக்கிங்கு. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன ரீசனுக்கு அப்படின்னா, என்ன பர்பஸ்க்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே நீங்களே காண்டாயிடுவீங்க. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் கவர்னர் மீட் பண்ண போயிருக்காராம். சென்னையில மீட்டும் பண்ணிட்டாரு. அவருக்கு ஒரு சின்ன அறிக்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. முக்கியமா அந்த உமன் சேஃப்டி, பெண்கள் இங்க நம்ம தமிழ்நாட்டுல எப்படி சேஃபா இருக்காங்களா இல்லையா, என்ன நடக்குது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் மீட் பண்ணியிருக்காரு தளபதி. ஆனா இதுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவமே நடந்திருக்கு. ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தமிழக வெற்றி கழகத்திலிருந்து. எனக்கு பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வாட் எவர் இட் இஸ், ஒரு நல்ல காஸ்க்காக ஒரு விஷயம் பண்ணதுக்கு நீங்க பெர்மிஷன் கேட்டுட்டு பண்ணல, நீங்க ஏன் கூட்டம் கூட்டமா சுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செக்ரட்டரியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன இங்க நடந்திருக்கு அப்படின்னா, இந்த பெண்களோட சேஃப்டி இருக்குல்ல, இப்போ ரீசெண்டா அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அது எவ்வளவு ஒரு கீழ்த்தனமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. எத்தனை பெண்கள் அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் அங்க இன்னும் வெளியே சொல்லாம இருக்காங்க இந்த கொடுமைகள் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அந்த நியூஸே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வைரலா போயிட்டு அப்படியே சட்டில் டவுன் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த டைம்ல தளபதி இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்ததே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பெண்களோட அந்த சேஃப்டி விஷயங்களுக்கு தளபதி எழுதின அந்த லெட்டரை பாத்தீங்கன்னா நிறைய காலேஜ் பெண்களுக்கும் சரி, பப்ளிக்ல இருக்கிற பெண்களுக்கும் சரி, தமிழக வெற்றி கழக சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல ஏதாவது என்ன சொல்றதுன்னா ப்ராஃபிட்டபிளா ஏதாவது நினைச்சு பண்றாங்களா? இது மூலமா ஏதாவது காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அந்த ஒரு பேப்பர்ஸ் எல்லாருக்கும் கொடுத்ததால பெர்மிஷன் கேட்காம போலீஸ் கிட்ட நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன் கிரௌடா சுத்துறீங்க பப்ளிக்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா புசியானந்த் அவர்கள் அங்க போனதுக்கு அப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கிறேன், அந்த போலீஸ் நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கல்ல, பெண்களோட சேஃப்டிக்காக தான் இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பேப்பர்ஸ் எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கும்ல, உங்க வீட்லயே ஒரு பொண்ணு இருக்கும்ல, அவங்களுக்கு ஏதாவது கொடுமைகள் நடந்தா இப்படிதான் நீங்க எல்லாம் யோசிப்பீங்களா? இப்படிதான் நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்களா? ஒரு நல்ல விஷயத்துக்கு அவங்க ஏதோ சம்திங் பண்றாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது பாத்தீங்கன்னா அது தப்பு தான். நான் ஒத்துக்கிறேன், ஒரு சின்ன பெர்மிஷன் கேட்டு பண்ணிருக்கலாம். பட் ஆனா இது ஒரு மிகப்பெரிய கிரைம் மாதிரி புசியானந்த் அவர்களை அரெஸ்ட் பண்றதுல என்ன ரீசன் இருக்கு? இதுல இருந்து பச்சையா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த கட்சி நிலைக்கவே கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல யாரோ சதி பண்ற விஷயம் தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்றது ஓவராலா நமக்கு கிளியரா தெரியுது. நான் இதை பத்தி பேசாம இருக்கலாம், பட் ஆனா மனசு உறுத்திட்டே இருந்துச்சு. ஒரு நல்ல விஷயத்துக்கு, ஒரு நல்ல சோஷியல் காஸ்க்கு ஒரு விஷயம் பண்றாங்க, அது போய் ஏன் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க? ஒரு மாதிரி கேவலமா இல்லையா அப்படின்றது தான் எனக்கு பர்சனலா தோணுது. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்தது எத்தனை பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, எத்தனை பேர் ஃபீல் பண்ணாங்க. நானும் அதுக்கான ரீல்ஸ்லாம் நான் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எவனோ ஒருத்தன் உள்ள போயிட்டு ஒரு பொண்ணை போட்டோ வீடியோ எடுத்து மிரட்டி அந்த பொண்ணை செக்ஷுவல் அபியூஸ் பண்ணி இவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு தமிழக வெற்றி கழகத்துல ரோட்ல இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. தளபதி எழுதி கொடுத்த லெட்டர் நிறைய லேடிஸ் காலேஜ்லாம் போயிட்டு பாத்தீங்கன்னா இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, ரோட்லயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து அரெஸ்ட் பண்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய தப்பே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். பட் இதுலயும் பாத்தீங்கன்னா சில பேர் சந்தோஷத்தை தேடி ட்ரோல்ஸ் மீம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்போது அதோட வலி புரியும். அப்படி நடக்க கூடாது இனிமே அப்படின்றதுக்காக இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. கொஞ்சமாவது யோசிக்கணும். அது அடிக்கடி கைட்டு வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் ஹோப்ஃபுல்லி இது ஒரு சீரியஸான மேஜர் அரெஸ்டா இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி கிரௌட் டிஸ்டர்பன்ஸ், பப்ளிக்ல நிறைய பேர் போனதால பெர்மிஷன் இல்லாம ஒரு வார்னிங்காக மேபி அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். நம்ம இவர் சொல்றது யாரு, கவுண்டமணி
சொல்லுவார்ல அந்த ஒரு டைலாக்லாம், அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு எடுத்துலாம் போக முடியாது. இது பாத்தீங்கன்னா ஒரு தப்பு. இந்த மாதிரி போலீஸ் பண்ணியிருக்கவே கூடாது அந்த இடத்துல. இதுக்கான ஒரு ப்ரொடெஸ்ட் கண்டிப்பா நடந்துட்டு தான் இருக்கு. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு எப்பத்திலிருந்த சப்போர்ட். இந்த விஷயத்த கண்டிப்பா நான் உண்மையா பாத்தீங்கன்னா நான் போலீஸை கண்டிக்கிறேன். வேற சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லை இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சாலும் என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது பொய்தானோ. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.